எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கிறது என்ன பண்ணுறேன்னா அதில் போய் கடுகு வெண்ணெய் போட்டு போட போகிறேன். கடுகு வெண்ணெய் போட்டு வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா மீன்வாய் கடுகு நல்லா வெடிக்கணும். இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிக்க போகுது. கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலை போட்டுட்டு அதோட ஒரு கூடையே கடலை பருப்பு கொஞ்சம் சிம்மிலேயே வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து இது பண்ணிங்கன்னா வந்து கருகிடும். ஸோ கருகாமல் இருக்கிறதுக்கு சிம்மில் வச்சுட்டு கடலை பருப்பு, நிலக்கடலை, மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள். அப்படியே நம்ம வந்து இந்த புளியோதரை அப்படியே கோயிலில் கொடுக்குற மாதிரியே இருக்கும். நான் இன்னொரு சைடில் என்ன பார்த்தீங்கன்னா ட்ரையாக வந்து வெந்தயம், மிளகு, 2 தனியா இதை போட்டு நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இது இப்போ லைட்டாக ப்ரௌன் ஆகட்டும். ப்ரௌன் ஆன உடனே புளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கேன். அதை நான் இந்த இடத்துல இப்போ வெடிக்க ஆரம்பிக்குது. வெடிக்க ஆரம்பித்தோடனே புளி தண்ணியை நான் இதில் ஊற்றுவேன். கொஞ்சம் கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம போட்டிருக்கோம் இது டிஃப்ரெண்ட் தெரியுதா உங்களுக்கு கோல்டன் கலர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம வச்சுருக்க புளித்தண்ணியை இதில் புளித்தண்ணியை ஊற்றிட்டேன். புளித்தண்ணியை ஊற்றிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறேன்னா நான் மஞ்சத்தூள் போடுறேன். மஞ்சத்தூள் உங்களுக்கு எவ்வளோ இது நிறம் வேணுமோ அதை பொறுத்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுட்டு என்ன பண்ண போகிறேன்னா உப்பு போட போகிறேன். உப்பு நம்ம டிஷ்ஷுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். இதுக்கு நல்லா கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு என்ன பண்ணால் நல்லா கொதித்து நல்லா வரணும். எண்ணெய் தெரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணணும். அது நல்லா கெட்டியாகி கொதித்து எண்ணெய் தெரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இது கொதிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம அரைச்சி வச்ச பார்த்தீங்களா கடுகு இல்லை வெந்தயம், மிளகு ப்ளஸ் வந்து தனியா 2 இது எல்லாத்தையும் போட்டு வெறும் கடாயில் லைட்டாக வறுத்துட்டு தனித்தனியாக எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இது கொதிக்கிறப்ப அதையும் போட்டுறணும். இதில் வந்து என்ன வந்து ஒரு வேணும்னா நம்ம சூட வடிச்சிட்டு அதில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெயை ஊற்றிட்டு சூடுலேயே நல்லெண்ணெயை ஊற்றிட்டு அதுலேயே பச்சை கருவேப்பிலையை உருவி போட்டுருங்க. சுடுசோர்லையே சூடாக இருக்கப்பையே, அதாவது வடித்த பின்னாடி சூட. அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து என்ன செய்வாங்கன்னா நிலக்கடலையும் கடலைப்பருப்பையும் வந்து தாளித்ததை அதில் ஃப்ரெஷ்ஷாக போய் கொட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தாளித்து அது வந்து கடிக்கிறப்ப கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். குழந்தைங்க இவங்களுக்குலாம் வந்து ரொம்ப பிடிக்கும். இதில் போட்டிருந்த கடலைப்பருப்போ இதெல்லாம் வந்து என்ன ஆகும்னா வெந்துடும் உங்களுக்கு. ஸோ வெந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வேற ஒரு டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். நம்மளுக்கு அது வந்து நல்லா இது பண்ணி வர்றது வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இது வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சா, அதனால் இப்போ வந்து என்ன செய்ய போகிறேன்னா நான் அரைச்சி வச்ச அந்த பொடி எல்லாத்தையும் இதில் போட்டுறேன். பொடியை போட்டுட்டு என்ன செய்ய போகிறேன்னா கிண்டி விட்டு நான் உப்பு பார்க்க போகிறேன்.
உப்பெல்லாம் கரெக்டாக இருக்காங்க. நான் அதை கொஞ்சம் கம்மியாக வந்து ஒரே ஒரு மிளகா தான் போட்டு தாளிச்சிருக்கேன். அரைக்கிறப்போ ஒரு மிளகா வேறு போட்டிருக்கோமா, அதனால் ஒரே ஒரு மிளகா போட்டிருக்கேன். நான் தம்பி வந்து காரம் அவ்வளோக்கா சாப்பிட மாட்டான். இதே பெரியவங்களாக இருக்காங்கன்னா இதில் தாளிக்கிறப்ப என்ன செய்யலாமா, பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க. அதுவும் அப்படியே அந்த கோயில் டேஸ்ட்டுக்கு நல்லாவே கொடுக்கும். நான் சொன்ன ஒரு ட்ரிக் வந்து என்னன்னா, நீங்கள் சோறை வடித்த பின்னாடி ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை உருவி அதில் போடுறீங்க. தாளித்து கடலைப்பருப்பு நிலக்கல்லையும் அப்படியே அதில் போட்டால் கிறிஸ்பியாக கடிக்கிறப்ப நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அந்த கோயில் பிரசாதம் மாதிரியே அப்படியே டேஸ்ட்டு கொடுக்கும். இதை வந்து செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட்டை கண்டிப்பாக காமிக்கிறேன். இல்லைன்னா பிரிஞ்சிடும். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து நான் நெக்ஸ்ட்டு ஒரு ஷார்ட்டில் காமிக்கிறேன், பார்ப்போம். தேங்க்யூ.